Welcome to Brother Mentor IAS Academy. In this today's class, we are going to start with a new topic, that is Guptan age. A very important topic for your UPSC mains examination. Solapona, you take prelims or mains, this particular lesson, chapter is with respect to the syllabus, with respect to the weightage. This is very important topic. அப்போ குப்தர்கள் காலம், குப்தா ஏஜ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் குப்தன் பீரியட், இந்த குப்தன் பீரியடை 250 to 550 காமன் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தா பீரியடை 250 to 550 காமன் எரா. 250 அப்படின்னா 3ஆவது நூற்றாண்டிலிருந்து ஓகே 6ஆவது நூற்றாண்டு வரை குப்தர்களுடைய காலம். இப்போ பாருங்கள், நான் இது ரெண்டுமே சின்னு தான் போட்டிருக்கேன். சிஇ அப்படின்னா காமன் எரா, கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறமா ஓகே 250லேருந்து 550 வருஷம் வரைக்கும் இந்தியாவை ஆண்டவர்கள் தான் குப்தர்கள். சொல்லப்போனால் வட இந்தியாவை, ஒரு மிகப்பெரிய டெரிட்டரியை வட இந்தியாவில் ஆண்டவங்க தான் குப்தர்கள். அப்போது இந்த குப்தா ஏஜை இங்கே பாருங்கள், இது கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்துயிசம். Guptan age was called golden age of Hinduism. It is also called as classical age அப்படின்னு சொல்றாங்க. Guptan age was called golden age or classical age. Classical age அப்படின்னா செவ்வியல். அப்போ குப்தன் ஏஜ் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்துயிசம். இங்கே என்ன ஒரு விஷயம் புரியணும்னா, இதுக்கு முன்னாடி குப்தன் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துயிசம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. குப்தன் பீரியடில் தான் த கான்செப்ட் ஆஃப் இந்துயிசம், இந்து மதம் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்படுகிறது. சொல்லப்போனால் ஒரு அமைப்பாக வருது. அப்போ இதை பற்றியே பேசணும் அப்படின்னா, இதை பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறது ஹிந்துயிசம் இல்லையா? இன்றைக்கி இந்தியாவில் இந்தியர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இந்துக்கள் இருக்காங்க. ஸோ நிறைய இந்தியர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்து மதம் அப்படின்றது இந்த நாட்டுடைய மிக முக்கியமான மதம். ஆனால் குப்தர்கள் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய குட்டி குட்டி மதங்கள்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், குட்டி குட்டி மதங்கள் அப்படின்றது என்னென்னா, அல்லது நம்பிக்கைகள்ன்றது, இதுதான் நம்ம செக்ட் அண்ட் கல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் செக்ட் அண்ட் கல்ட். இந்த ஆங்கிலத்தில் செக்ட் அண்ட் கல்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஹிந்துக்களை, அதாவது முக்கியமாக ஹிந்துயிசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவனை வழிபட்டா சிவ வழிபாடு, சிவாவை வழிபட்டா சைவத், விஷ்ணுவை வழிபட்டா வைஷ்ணவத், விஷ்ணு வழிபட்டா வைஷ்ணவைத் ஓகே. அதுக்கப்புறம் சக்தி, பெண் தெய்வமான சக்தியை வழிபட்டா ஓகே, பெண் தெய்வமான சக்தியை வழிபட்டா சாக்த வழிபாடு, சாக்தம் அப்படின்னு பேர், சாக்தம். முருகரை வழிபட்டா கௌமாரம் அப்படின்னு பேர், குமாரா அதான் கௌமாரம். ஸோ முருக கடவுளை வழிபட்டா ஓகே, அதை கௌமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, கௌமாரா. கணபதியை வழிபட்டா கணாபத்தியம், விநாயகரை வழிபட்டா அதுக்கு என்ன பேர்? கணாபத்தியம் அப்படின்னு பேர், கணாபத்தியம். விநாயகரை வழிபடுறத கணாபத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, சூரிய கடவுளை வழிபட்டா சூரிய கடவுள், சூர்யாவை வழிபட்டா சௌரம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வழிபாட்டு முறைகள். இதுலேயே வைஷ்ணவாலேயே பார்த்தீங்கன்னா, இப்போது கிருஷ்ணரை வழிபட்டா பகவதீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் செக்ட் அண்ட் கல்ட். இப்போது ஹிந்து மதத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஹிந்து மதத்தில் இந்த வழிபாடுகள்லாம் இருக்குது. சிவனை வழிபடுறாங்கல்ல, இது செக்ட். இதுலேயே சிவனை சில பேர் லிங்க வடிவாக மட்டும்தான் வழிபடுவாங்க, அது கல்ட்டு. லிங்காயத் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். சிவனையே லிங்க வடிவாக மட்டும்தான் வழிபடுவாங்க. சில பேர் சிவனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கபாலிகாஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் கூட நிறைய அந்த நான் கடவுள் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கபாலிகாஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலாமுகாஸ், கபாலிகாஸ், இவங்கெல்லாம் ரொம்ப அகோரிகளாக இருப்பாங்க. அகோரிகள்னால் குடும்ப வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு மதத்தில் டிஃப்ரெண்ட் செக்ட் அண்ட் கல்ட் அப்படின்றது இருக்குது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே. அப்போது ஹிந்து மதம்ன்றது குப்தர்கள் காலகட்டத்தில் தான் இந்த மதம் எல்லாமே ஒன்றிணைக்கப்படுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஷண்மதஸ்தாபகா அப்படின்றாங்க. ஷண்மதம், ஷன்னா பாருங்கள் 6 விதம், 1 2 3 4 5 6 இல்லையா?
ஸோ ஷண்மத ஸ்தாபகர், இந்த நாட்டில் பல நம்பிக்கைகளை கொண்ட மக்களை ஒன்றிணைச்சது இந்த சங்கராச்சாரியார் தான்றாங்க. அதனால தான் ஷண்மத ஸ்தாபகா. இப்போ முருகருக்கு கூட ஷண்முகான்னு பேர். ஓகே, ஷண்முகா அப்படின்னா 6 முகங்களை கொண்டவர். அப்போது இந்த இந்து மதம் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்டது யாருடைய காலகட்டத்தில் தான்? குப்தா காலகட்டத்தில் தான். குப்தர்கள் காலகட்டத்தில் இந்து மதமை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதை கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குப்தா பீரியடில் தான் இதை நம்ம கோல்டன் ஏஜ்னு சொல்கிறோம். கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தான் சான்ஸ்கிரிட் அப்படின்றது ஓகே மிகப்பெரிய ஒரு லீடு கொடுக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் குப்தாஸும் பேசிக்கலி தேவர் ஆல் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிராமணிக்கல் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தாஸ் வேர் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிராமணிக்கல் ரிலீஜன். குப்தாஸ் வேர் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிராமணிக்கல் ரிலீஜன். அப்போ யார் சார் இந்த குப்தாஸ்? இந்த குப்தாஸை பற்றி படிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குப்தாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த குப்தாஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. இந்த குப்தாஸ் தேவர் ஆல் பேசிக்கலி அ ஃபியூடல் லார்ட்ஸ். ஓகே, குப்தாஸ் ஆர் த ஃபியூடல் லார்ட்ஸ் ஆஃப் ஃபியூடல் லார்ட்ஸ். தேவர் ஆல் த ஃபியூடல் லார்ட்ஸ் ஆஃப் கனிஷ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனிஷ்கா அப்படின்றவர் அவர் குஷானா அப்படின்ற வம்சத்தை சார்ந்தவர். அப்போ குப்தர்கள் இவர்களுக்கு கீழே ஓகே குறுநில சிற்றரசர்களாக தான் இருந்திருக்காங்க. அதான் ஃபியூடல் சிஸ்டம். ஸோ குப்தர்களும் ஒரு ஃபியூடல் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கனிஷ்கா குஷானாலாம் போயிட்ட பிறகு நார்த் இந்தியாவில் முக்கியமாக குப்தர்கள் ஓகே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குப்தாஸை பற்றி படிக்கும் பொழுது இப்போ முக்கியமாக நார்த் இந்தியானும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் ரீஜன் ஓகேவா, இந்த பாட்டாலிபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல தான் குப்தர்கள் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குப்தா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க. குப்தா வம்சத்துடைய ஃபவுண்டர் யார்? அவருடைய பேர் ஸ்ரீகுப்தன் அப்படின்னு பேர். குப்தா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் பேர் ஸ்ரீகுப்தான்னு பேர். இவரை நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபவுண்டர் நேம் ஸ்ரீகுப்தா. இந்த ஸ்ரீகுப்தனுக்கு அப்புறமா வரவர் தான் கடோட்சகன் அப்படின்னு பேர். அவருக்கு அப்புறம் வந்தவர் யார்? ஸ்ரீகுப்தாக்கு அப்புறமா வந்தவர் கடோட்சகா. ஓகே, அவருடைய பேர் என்ன அப்படின்னா கடோட்சகா. ஓகே, கடோட்சகா ஆர் கடோட்சகா. கடோட்சகா ஓகேவா, கடோட்சகன் அப்படின்னு பேர். பட் இவங்கெல்லாம் இப்போ ஸ்ரீகுப்தா ஃபவுண்டர், செகண்ட் கடோட்சகா, மூன்றாவது யாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் தான் த தேர்டு கை. ஓகே, இவர் பேர் தான் என்ன அப்படின்னா, குப்தர்கள் அப்படின்னாலே ஒரு 5 ராஜாக்கள் ரொம்ப ஃபேமஸ். தேர்டு ரூலர் ரொம்ப ஃபேமஸான ரூலர், அவருடைய பேர் தான் சந்திரகுப்தா. முதலாம் சந்திரகுப்தன், சந்திரகுப்தா 1. அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறமா வந்தவர் அவருடைய பையனான சமுத்திரகுப்தா. சந்திரகுப்தாக்கு அப்புறமா சந்திரகுப்தாக்கு அப்புறமா வந்தவன் 2ஆம் சந்திரகுப்தன். ஓகே, சந்திரகுப்தா 2. ஓகே, அதுக்கப்புறம் வந்தவன் பேர் குமாரகுப்தன் அப்படின்னு பேர். குமாரகுப்தா. அதுக்கப்புறம் வரவன் பேர் ஸ்கந்தகுப்தா. இதை பாருங்க, இந்த ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமாவும் ஒரு 70-80 காலம் குப்த மன்னர்கள்லாம் நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. ஓகே, குப்த வம்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 ஆரம்பித்து நான் சொன்னேன் இல்லையா, 550 முடியுது. ஆனால் கிட்டத்தட்ட 480, அதாவது 5ஆவது நூற்றாண்டிலேயே குப்த வம்சம் அப்படின்றது இந்த ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமா இட் வாஸ் ஃபாலோடு பை மெனி இன்காம்பீட்டன்ட் ரூலர்ஸ். அதாவது தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள் குப்த பேரரசை ஆள ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 9 அல்லது 10 ராஜாக்கள் குப்த வம்சத்தை ஆண்டாங்களாம். பட் அந்த ராஜாக்கள் யாருமே they were not men of eminence அப்படின்றாங்க. மிக சிறந்த திறமை கொண்டவர்கள்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், குப்த வம்சம் அப்படின்றது 6ஆவது நூற்றாண்டுடைய 6th century சின்னு சொல்லக்கூடிய 6ஆவது நூற்றாண்டுடைய மத்தியில் என்ன ஆகுதுன்னா குப்த பேரரசு அழிவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ குப்தாஸ் அப்படின்னும் பொழுது தேவர் ஆல் வைஷ்யாஸ் அண்ட் ஆல்சோ தேவர் ஆல் வைஷ்ணவாஸ். ஸோ வைஷ்யா அண்ட் வைஷ்ணவா அப்படின்னா என்னென்னா இவங்க பெருமாள் சாமியை கும்பிட்றவங்க.
ஸோ குப்தர்கள் பேசிக்கலி வைஷ்ணவாவை ஃபாலோ பண்ணுறாங்க. வைஷ்யா அப்படின்னும் பொழுது இந்து வர்ணாசிரம தர்மத்தில் அவங்க தேவர் ஆல் ட்ரேட் அண்டு காமர்ஸ், வணிகம் மேற்கொண்டவர்கள். ஸோ வணிகம் மேற்கொள்கிறவங்க இருந்தாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கனிஷ்கா கூட அசோசியேட்டாக இருந்தாங்க. ஓகே, குஷானா பேரரசில் அவங்களுடைய குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். குஷானா வம்சம் எப்போ இந்தியா விட்டு போச்சோ, ஸோ குப்தர்கள் பட்டாலிபுத்திரம் அவங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் ஆல்சோ மத்திய பிரதேஷ் இந்த ரீஜனை வச்சு தான் அவங்க ஒரு சாதாரண ஒரு பேரரசை உருவாக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய புகழுடைய உச்சிக்கே போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு ராஜ்யத்தை கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ராஜ்யம் அரசியலில் மிக சிறந்ததாக இருக்கணும். அரசியலுக்கு அப்புறமா வணிகத்தில் ட்ரேட் அண்ட் காமர்ஸில் மிக சிறந்ததாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஓகேவா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு அப்புறமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக ஓகே மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம், வானவியல்னா அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம், மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ஓகே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ராஜ்யத்தை நம்ம ஓகே ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் குப்தா ஏஜ் கோல்டன் ஏஜா இல்லையா அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த டிபேட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.